ஒரே நாளில், ஒரே நேரத்தில், ஒரே நட்சத்திரத்தில், ஒரே ராசியில், ஒரே லக்கணத்தில் பிறப்பவர்களின் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து வருகின்றது. ஒருவர் பெரும் பணக்காரராக இருக்கின்றார், மற்றொருவரோ பரம ஏழையாக இருக்கின்றார். ஒருவர் கல்வியில் சிறந்து விளங்குகின்றார், மற்றவரோ அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாதவராக இருக்கின்றார். இதற்கெல்லாம் காரணம் சஷ்யாம்ச லக்னம் என்பதே ஆகும். அதாவது சராசரியாக 2 நிமிடங்களுக்கு ஒருமுறை இந்த லக்னம் மாறிக்கொண்டே இருக்கும். இதுவே அந்த ஜாதகரின் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றது. ஒரே தாயின் வயிற்றில் ஒரே நேரத்தில் பிறக்கும் இரட்டை குழந்தைகளின் வாழ்க்கையில் முரண்பாடு ஏற்படுவதற்கு இந்த லக்கணமே காரணமாக அமைகின்றது. ஒரு ராசியை 60 பாகங்களாக பிரிப்பது சஷ்யாம்சம் எனப்படும். ஒரு பங்குக்கு அரை டிகிரி வீதம், அதாவது 30 கலைகள் வீதம் ஒரு ராசியில் மொத்தம் 60 அம்சங்கள் இருக்கும். ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஒரு அதிபதி உண்டு. அவர்களே ஜாதகரின் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றார்கள். லக்னம் எத்தனை டிகிரி கடந்து வந்திருக்கின்றது என்பதை கணக்கிட்டு அதற்கேற்றாற்போல் இந்த லக்கணத்தை கண்டறிய வேண்டும். லக்னம் எந்த சஷ்யாம்ச லக்கணத்தில் உள்ளது என்பதை கணக்கிட்டு அந்தந்த அம்ச அதிபதியின் தன்மைகளுக்கு ஏற்ப பலன்களை கூற வேண்டும். நவ கிரகங்களும் எந்த சஷ்யாம்ச அம்சத்தில் உள்ளது என்பதை கண்டறிந்து பலன்களை கூற வேண்டும். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டவர் சுவாதி திருநாள் ராமவர்மா என்பவர் ஆவார். இவர் பிறந்த ஆண்டிலேயே மன்னராக அறிவிக்கப்பட்டார். இவர் ஒரு நாள் தெய்வத்தை வழிபட புடைசூழ கோவிலுக்கு வருகை புரிகின்றார். கோவில் வாயிலில் ஒரு ஆண்டி இருக்கின்றான். அவனோ யாசகம் பெற்று கொண்டு இருக்கின்றான். கோவிலுக்குள் கர்ப்ப கிரகத்தில் தெய்வம் இருக்கின்றது. கோவிலுக்குள் இருக்கும் தெய்வம், புடைசூழ வரும் மன்னர், கோவில் வாயிலில் இருக்கும் ஆண்டி, இவர்கள் மூவரும் சுவாதி நட்சத்திரத்திலே அவதரித்தவர்கள் ஆவர். மன்னர் வருகின்ற காட்சியை பார்த்த ஆண்டி அங்கும் சுவாதி இங்கும் சுவாதி அடியேனும் சுவாதி என்கின்றான். ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பவர்களின் வாழ்க்கை ஒன்றுபோல் அமைவதில்லை என்பதையே இந்த ஆண்டி இப்படி சுட்டி காட்டுகின்றான்.